ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேத விவரங்களை ஹெலிகாப்டரில் பயணித்தபடி பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஹிமாச்சலில் வெள்ள பாதிப்பு தீவிரமடைந்திருக்கிறது. அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஹிமாச்சலில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து சேதங்கள் பதிவாகிட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டரில் இருந்தபடி பிரதமர் மோடி ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தற்போது பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் வான்வழியாக பார்வையிட்டு சேதத்தை ஆய்வு செய்து வருகிறார். வட இந்தியா முழுவதும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு வந்தாலும் கூட ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த இயற்கை பேரிடர் ஜூன் மாதமே துவங்கிவிட்டது. ஜூன் மாதத்திலிருந்து தற்போது செப்டம்பர் மாதம் வரை அங்கு பெய்த கனமழை, மேக வெடிப்பு, பிளாஷ் பிளட், நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர் காரணமாக அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4079 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதோடு 366 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 1.75 லட்சம் ஹெக்டேர் மதிப்பிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1296 கால்நடைகள் மற்றும் 21,500 பறவை கோழிகள் உள்ளிட்ட பறவைகள் ஆகியவையும் பாதிக்கப்பட்டு அழிந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஹிமாச்சலில் மண்டி, குல்லு ஆகிய பகுதிகளில் வான்வழியாக அங்கு பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு சேதத்தை பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். இதனை தொடர்ந்து இந்த வான்வழி ஆய்வை முடித்துவிட்டு அதன் பிறகு ஹிமாச்சல் மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் NDRF, SDRF, ஆப்தமித்ரா டீம் உள்ளிட்ட குழுவினருடன் பிரதமர் மோடி சந்தித்து அவருடைய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் கேட்டறிய இருக்கிறார். இது தவிர வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரையும் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். ஹிமாச்சலில் இந்த ஆய்வை முடித்துவிட்டு பிரதமர் மோடி பஞ்சாபுக்கு செல்ல இருக்கிறார். அங்கும் வான்வழியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடும் பிரதமர் மோடி NDRF, SDRF மற்றும் அதிகாரிகள் ஆகியோரோடு கலந்துரையாடுவதோடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். இதனை தொடர்ந்து உடனடியாக இடைக்கால நிவாரணமாக மத்திய அரசின் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2 மாநிலங்களுக்கும் இடைக்கால நிவாரணத்தை பிரதமர் மோடி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.